கல்யாணத்துக்கு முன்னாடி அடர்த்தியா இருந்தது. அந்த எதிர்பார்த்த வாழ்க்கை அமையலன்ற ஒரு துக்கம் தொண்டை அடைக்கும் என்ன ஆகும்னா மண்டை சூடாகும், தனித்தனியா கொட்டிடும். ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டாருங்க. என்ன ஃபீலிங்கா? திருமணத்துக்கும் முடி கொட்டுறதுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டா இல்ல. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. ஆனா திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய முடி கொட்டுறதுக்கு முதல் காரணம் ஸ்ட்ரெஸ். டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஆணுக்கு ஏற்படக்கூடிய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஆணோட தூக்கத்தை கெடுக்குது. அதுவே அவருக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக்குது. இதுவே முடி கொட்டுறதுக்கு முதல் காரணமா அமையுது. செகண்ட், ஹார்மோனல் சேஞ்சஸ், ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியான்னு சொல்லுவோம். இந்த ஹார்மோன் ப்ராப்ளம் உங்களுக்கு 25 இயர்ஸ்லயே ஸ்டார்ட் ஆனாலும் 40 to 50 இயர்ஸ்ல தான் அதிகமாகுது. ஸோ உங்க டயட்ல பயோட்டின், புரோட்டீன் போன்ற சத்துக்கள் நிறைந்த உணவுகளான முட்டை, வாழைப்பழம், ஃபிஷ், கிரீன் லீஃப், பம்கின் சீட்ஸ், நட்ஸ் போன்ற உணவுகளை கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. இந்த உணவுகள் உங்களுக்கு முடி கொட்டுறத டிலே பண்ணும். ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஸ்ட்ராங். போகட்டும் கூட